பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபை மட்டுமாய் நம்மை தாங்கி இருக்கிறது, வழிநடத்தி இருக்கிறது. தேவன் தாமே நம்மை மட்டுமாய் அவருடைய கிருபையினாலும் தாங்கி வழிநடத்தி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார். பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தங்களை அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டார், ஜனங்கள் அனுகூலம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியா ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சுயநலத்திற்கு ஏற்ற விண்ணப்பங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக செய்கிற ஒரு விண்ணப்பம் உண்டு. அந்த விண்ணப்பம் அவருடைய தேவனுடைய சமூகத்தில் நாம் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக ஜெபித்த அந்த விண்ணப்பம் உண்டு. ஆனால் அவனுடைய சிறையிருப்பு அநேகருடைய வார்த்தை இப்படியா இருக்கும். சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எங்கள் வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கைக்கே நாங்கள் அதிகமாக ஜெபிக்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதில் நாங்கள் எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும், மற்ற சூழ்நிலைகளுக்காக எப்படி ஜெபிக்க முடியும், மற்றவர்களுடைய குறைவுகளுக்காக நாங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்னு சொல்லி அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் இந்த வார்த்தை நம்ம அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு, அவரை தேடுகிறது எதற்காக அப்படின்னு சொன்னால், விண்ணப்பம் பண்ணுகிறதுக்காக தேடுறான். மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க தேடுறான். அந்த தேடுகிற அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிறது, நம்ம அநேக நேரங்களில் கர்த்தரை தேடுகிறது நமக்காக மாத்திரம்தான் தேடுவோம், நம்முடைய சூழ்நிலைகளுக்காக மாத்திரம்தான் தேடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்போது நம்ம விண்ணப்பம் என்னவா இருக்கும், நம்முடைய சூழ்நிலை என்னவா இருக்கும், அதை சொல்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. கர்த்தருடைய ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுதும், நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நமக்கு என்னவா இருக்குன்னா, இதில் எனக்கு கர்த்தர் எப்படி பேசுகிறார், எந்த காரியத்தில் நான் கர்த்தர் எப்படி எனக்கு கூட இடைப்படுறார், இந்த இடத்துல இந்த ஜபத்தில் நான் கலந்து கொள்கிறது நிமித்தம் தேவன் எனக்கு எப்படி என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நமக்காக மாத்திரமே யோசிக்கிற ஒரு காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த எசேக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஜனங்களை வரவழைத்து, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்ராஹிம், மனாசே இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, கர்த்தரின் பக்கமாய் திருப்பி, கர்த்தருடைய சமூகத்தில் திருப்பி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விண்ணப்பம் பண்ணுகிற நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தை, நீங்கள் பண்ணுகிற ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நம்முடைய ஜபம் எப்பொழுதும் நம்முடைய சுயநலமான ஜபமாய் இல்லாதபடி தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து வரும் பொழுது, ஜபத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, ஜபத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக, ஜனத்திற்காக, தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தின் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஜெபிக்கிற நமக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜபத்துக்கு பதிலே வரமாட்டுது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பல சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ஜெபிச்சு எந்த ஜபத்துக்கும் பதில் வரல. சில பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஜெபிச்சேன்னா ஆண்டவர் எனக்கு இதை செய்யாமல் விட மாட்டார், நான் ஜெபித்தது நிமித்தம் இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நடந்தது, என் ஜபத்தை மாதிரி வேற யார் ஜபத்தையும் கேட்கறது கிடையாது அப்படின்னு சில பேருக்கு அது ஒரு பெருமை. ஆனால்
தேவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜபத்தை கேட்கிறவர். அதுதான் மெயினா என்னன்னா, மற்றவர்களுக்கு இல்லை, நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல நம்முடைய ஜபத்திற்கு, நம்முடைய சத்தத்திற்கு, நம்முடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிற ஆட்கள் மிக மிக குறைவு. நாம் பேசும் பொழுது அநேகர் என்ன பண்றது கிடையாது, நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாருங்கன்னா அவங்களுடைய சத்தத்திற்கு அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளிலே பதிலே இருக்காது. அவருடைய சத்தம் மாத்திரம்தான் இருக்கும். சத்தமாக பேசுவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அவர்களை என்ன பண்ணும், அதிகமாய் பாதிக்கப்பட்டது நிமித்தம் அவர்கள் பேசி 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 என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் யாரும் அந்த சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா, நீங்கள் பேசுகிற சத்தம் ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு கேட்காம இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம். நீங்கள் பேச வேண்டிய ஒரு நபர் உண்டு, அது என் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரோடு கூட நீங்கள் பேசும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் சம்பாஷிக்கும் பொழுது, உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய காதுகளால் கேட்டு உங்களுக்கு பதில் தருகிறதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சத்தத்தை கேட்டு பதில் தான் வேதம் சொல்லுங்க, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரும் நம்ம கூட பேசுறாரு. அவரு சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணுமா, கதவை திறந்து அவரோடு கூட நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவாராம், நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இதோ வாசப்படி நின்று என்ன பண்றேன், கதவை தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணும், கதவை திறக்கணும் அப்படின்றார். இப்போ நாம அதே போல அவரிடத்துல நாம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக, நம்மோடு கூட இடைப்படுகிறவராக, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக, நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவராக இன்றைக்கும் அவர் நமக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். விண்ணப்பத்திற்கு நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர், வல்லமையுள்ள தேவன் அவர். சில நேரங்களில் பாட்டு மட்டும் பாடுவோம், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரேன்னு சொல்லி பாட்டெலாம் வரும். ஆனால் நம்ம அவரிடத்துல விண்ணப்பம் செலுத்துகிறோமா என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான விண்ணப்பம். அதுவும் முக்கியமாக நம்மை குறித்ததான விண்ணப்பம் மாத்திரமல்ல, மற்றவர்களை குறித்ததான, நம்முடைய தேசத்தை குறித்ததான, நம்முடைய குடும்பத்தை குறித்ததான, நம்முடைய சபையை குறித்ததான, நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான விண்ணப்பம் நம்முடைய வாயிலிருந்து ஏற்படும் பொழுது சொல்றார், எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி அவர்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய தேவனை தேடும்படிக்கு அவருடைய பெரிய விண்ணப்பமே என்னவானா, அவங்களாம் என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணுன்றது தான் விண்ணப்பம். இன்னைக்கு ஒரு வேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருவேளை கர்த்தரை தேடாமல் இருக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆலயத்தினுடைய மகிமையை குறித்து அறிந்து கொள்ளாமலே இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் எத்தனையோ முறை சொல்லியிருப்பீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்ப்பா, ஆலயத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க. ஆனால் அவங்க எந்த சூழ்நிலைக்கும் எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர்களுக்காக நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிங்கள். அவர்கள் தேவனுடைய பக்கமாய் திருப்புகிறதற்கு, அவர்கள் கர்த்தருடைய பக்கமாய் திருப்புகிறதற்கு, தேவ சமூகத்தில் அவர்கள் தேவ சமூகத்தை நாடி வருகிறதற்கு, ஆலயத்தை தேடி வருகிறதற்கு அவர்களை முழுதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். அவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை சபைக்கு வர முடியாதபடி தடையாய் இருக்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லி, தேவனை தேட முடியாதபடி தடையாயிருக்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லி நாம் அவர்களிடத்தில் அறிந்து கொள்கிறதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது, நாம் அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சில தாய்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே பாஸ்டர், எங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறதே கிடையாது, ஆலயத்துக்கு வருகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இடத்துல கேட்கும்போது, அந்த பிள்ளைகளை கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, பாஸ்டர் இவங்க ஆலயத்துக்கு வரும்போது இருக்கிற அந்த ஜெபமும் அந்த பக்தியும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை பாஸ்டர். அவங்கள பார்த்து தான் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அங்கே போய் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவங்கக்கிட்ட அந்த ஜெபமோ மற்ற காரியங்களோ இல்லை, எப்போதும் எரிந்து விழுகிறவர்களாக, எப்போதும் திட்டுகிறவர்களாக, சண்டை போடுகிறவர்களாகவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பாஸ்டர் நான் ஆலயத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்கிற காரியங்கள் உண்டு.
ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவருடைய சமூகத்திலே வைக்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் கேட்டு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு அந்த ஜபத்திற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குடும்பத்தில் நாம் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கும் ஒரு ரோல் மாடலாக நம்ம ஜெபத்தில், மற்ற காரியங்களில், விண்ணப்பத்தை செலுத்துகிறதுல நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நடக்கையை பார்த்து அவர்கள் கர்த்தரின் பக்கமாய் திரும்புகிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நடக்கிற ஒரு ஜனங்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற காரியங்களிலே அவர்கள் தேவனின் பக்கமாய் திரும்புகிறதற்கு நாம் ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் கர்த்தருக்கென்று ஒரு பாத்திரமாக பயன்பட ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கென்று ஒரு பாத்திரமாக, அவர் வணைந்து கொள்கிற ஒரு பாத்திரமாக, தேவனுக்கென்று செயல்படுகிற ஒரு பாத்திரமாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பாராக என்றான். ஹல்லேலூயா. இவர் சொல்ற அவருடைய ஜெபம் என்னவா இருக்குன்னா, அவருடைய எல்லா சூழ்நிலைகள், அவருடைய பாவங்கள், அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மன்னிப்பாராக என்று சொல்லி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். அவன் ஏறெடுத்த அந்த ஜபத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? 20வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்திற்கு அனுகூலம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அனுகூலம் உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகள் இதுவரைக்கும் கீழ்ப்படியாதவர்களாய் ஒரு வேளை தேவனுடைய சத்தத்திற்கும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போய் கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் உங்கள் குடும்பத்திலே கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அவர் விடுதலையோடு கூட உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். நீங்கள் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் தர வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. நீங்க தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்கிற ஒரு வார்த்தையை, ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புகிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல. அவர் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து, உங்கள் சட்டத்திற்கு அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் உங்களுக்காக அனுகூலம் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமாய் நடத்த போகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே தேவன் செய்கிற அனுகூலமான காரியங்கள், அற்புதமான செயல்களிலே இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவனை, மனைவியை கர்த்தர் அவருடைய அனுகூலமான செயல்களினால் உங்களை நிரப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கல்வாரியின் இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்தமாக்கி தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஜனமாக அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில், உங்கள் வீட்டிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேக தோல்விகள் நிமித்தம், அநேக சோர்வுகள் நிமித்தம், அநேக காரியங்கள், கட்டுகள் நிமித்தம், வேதனைகளோடு கூட இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் குடும்பங்களிலே எல்லா கட்டுகளை மாற்றி தேவனுடைய கரம் அனுகூலத்தை செய்ய வல்லதாய், அனுகூலமான செயல்களினால் உங்கள் குடும்பத்தை அவர் நிரப்ப வல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் நீங்க என்ன காரியங்கள் அவரிடத்தில் நீங்கள் ஏறெடுத்தீங்களோ, எந்த விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்தீர்களோ, எந்த விண்ணப்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் தேவன் பலன் தந்து அற்புதமாய் உங்களை நடத்த, சமாதானத்தினால், கிருபையினால் நடத்த வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி சொன்ன தேவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஒரு வேளை சமாதான கேடுகள் பிள்ளைகள் நிமித்தம், பிள்ளைகள் சொல்லலாம், வீட்டுக்கு வந்தாலே ஒரே பிரச்சனை, இனிமேட்டு இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில்
பிள்ளைகளை அவன் சண்டையிட்டு கொண்டு போய் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளை தேவன் சமாதானமான பிள்ளைகளாய் அவர்கள் வீட்டிற்கு வருகும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். நீங்கள் எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நீங்கள் நிற்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது அவர்களை பரிசுத்தமாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். இருக்கிற பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாக தேவன் அவர்களை மாற்ற அவர் வல்லவர். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அநேக காரியங்களிலே புலம்பி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் உங்களுடைய இயக்கங்களை எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றி ரட்சிப்பை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கொடுத்து உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அநேக காரியங்களில் சோர்ந்து போய் நீங்கள் திகைத்து போய் நிற்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்கள் நிமித்தம், உங்கள் பிள்ளைகளுடைய சோர்வின் ஆவிகள் நிமித்தம் அவங்க எங்கே போக மாட்டுறாங்க, அப்படியே வீட்டில் படுத்து படுத்து அப்படியே போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல காரியங்களை குறித்து யோசித்துட்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஏற்ற துணை சூழ்நிலைகளை அவனுக்கு உண்டாக்கி ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி அவனை நடத்த வேண்டிய வழியில கர்த்தர் நடத்தி கொண்டு போக வேண்டிய இடத்துல அவனை கொண்டு போய் ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்களும் அவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக அவர்களுக்காக மற்றவருடைய மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சி சொல்ல போகிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும். தேவன் செய்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமாய் மாறும். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து அனுகூலத்தை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா தடைகளை மாற்றுகிற தேவனுடைய கரம் அற்புதங்களை செய்து வழிநடத்த வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக 20வது வசனத்தை மீண்டுமா வாசிக்கிறேன். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க உங்க சூழ்நிலைகளில் இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அனுகூலம் செய்தார், என் ஜனத்திற்கு அனுகூலம் செய்தார், என் பிள்ளைகளுக்கு அனுகூலம் செய்தார், என் குடும்பத்திற்கு அனுகூலம் செய்தார், என்னுடைய விசுவாசிகளுக்கு அனுகூலம் செய்தார், என் பிள்ளைகளுக்கு அனுகூலம் செய்தார். எல்லா காரியங்களிலும் தேவன் உண்டாக்குகிற அனுகூலம் அது பெரிதான அனுகூலம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் சொல்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் கீழ்ப்படிந்து மடிப்பு கொடுத்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதையும் குறித்து வேதனையோடு கூட நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக நிச்சயமாய் நிறைவேற்றுவார். விசுவாசித்தவனே பாக்கியவதி என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களை நடத்த அவர் வல்லவர். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களுக்கு பதில் தந்து நீர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். எத்தனையோ காரியங்கள் நீர் எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்துருக்கிறீர். இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன். இந்த காரியங்களில் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன். என் பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக, என் பிள்ளையுடைய வேலை ஸ்தலங்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறேன். இந்த காரியம் எனக்கு இன்னும் ஜெயமாகவே முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாயில திறக்கும் போதே சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர் என்று சொல்லி உங்களுடைய பேரை சொல்லி உங்கள் வார்த்தையில் உங்கள் வாயிலிருந்து திறக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் அப்படியே மதிப்பு கொடுக்கிறவராக அந்த வார்த்தையை அப்படியே அவர் அவற்றை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற தேவன் அவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு இந்த எசேக்கியாவை போல நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்திற்கு தேவனில் பதில் தருவீராக. கர்த்தர் எசேக்கியா
எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எனக்கு அனுகூலம் செய்ய அவர் வல்லவர், உங்களுக்கு அனுகூலம் செய்ய வல்லவர், குடும்பத்திற்கு அனுகூலம் செய்ய வல்லவர். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமாய் எனக்கு தேவன் அனுகூலம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என் குடும்பத்திற்கு அனுகூலம் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் ஜனத்திற்கு அனுகூலம் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதமாய் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் அப்படியே செபிக்கலாமா? அவருடைய பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ரட்சணே கண்மலே, எங்கள் கோட்டையே, எங்கள் துர்கமே, எங்கள் அடைக்கலமே, உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ரெக்கரபா சந்தி ரீபால தூரமா சந்தரபா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களில் இருந்து விடுதலையோடு கூட உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக ஆண்டவரே. காணப்படுகிற அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உண்டாக்குவீராக ஆண்டவரே. தேவன் தாமே சகலத்தையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எசேக்கியாவுக்கு செய்த அதே அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு நீர் அனுகூலம் செய்வீராக, என் பிள்ளைகளுக்கு அனுகூலம் செய்வீராக, என் குடும்பத்திற்கு அனுகூலம் செய்வீராக, என் கணவனுக்கு நீர் அனுகூலம் செய்வீராக, என் மனைவிக்கு நீ அனுகூலம் செய்வீராக. குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு அவர்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு அனுகூலம் உண்டாகட்டும். எங்கெந்த காரியங்கள் இன்றைக்கு தடையா இருக்கிறதோ எல்லா காரியங்களிலும் தேவன் ஒரு ஜெயத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. ஒரு வெற்றியை கட்ட கொடுப்பீராக, சமாதானத்தை கத்த கொடுப்பீராக. சமாதானத்தின் தேவன் தாமே இன்றைக்கு அனுகூலமான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உண்டாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு நீர் ஜெயத்தை உண்டாக்கி பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கத்த கொடுத்து நீர் வழிநடத்த போகிற நம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேன்மையான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக ஆண்டவரே. இரக்கத்தை உண்டாக்குவீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஜனங்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நேர் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து அநேகருக்கு முன்பாக தலை குனிந்த இடத்துல தலை நிமிரச் செய்ய போகிறதற்காக, கண்ணீரை துடைக்க போகிறதற்காக, கண்ணீரை மாற்ற போகிறதற்காக, பலனடைய செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, சமாதானத்திலே, ரட்சிப்பிலே வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும், உம்முடைய கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும், உம்முடைய அனுகூலம் உண்டாகட்டும் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்கி பலனாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். நீர் அப்படியாய் நடத்த போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சகலத்தின் நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் சேனலையும் எங்கள் சபையையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்துவீராக வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து பெரிய கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டிகள் ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமைகளிலே இந்த ரிவைவல் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் உங்களையும் குடும்பங்களையும் சந்திக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் மற்ற ஜப உதவிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு கால் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து தேவன் சமூகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சேனல் 316 நேயர்களே, சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியால் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்படியால் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது தினம் தினம் ஒளிபரப்பாகும் நேரலை நிகழ்ச்சிகள், தெய்வ செய்திகள், பாடல்கள் மற்றும் சிறப்பு கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை தினம் தினம் கண்டு மகிழ உடனடியாக சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை